ஹலோ ப்ரைஸ் லார்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒருத்தவங்க எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ நாதஸ்வரம் டோன் வந்து எனக்கு இதேமாதிரி சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃப்ரீ டோன் கிக் பர்ஃபார்மில் யூஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு டெலிகிராம் சேனல் குரூப் வச்சுருக்கேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயான விஎஸ்டி டோன்ஸ் அண்ட் ப்ளகின்ஸ், ஸோ இது மாதிரி டோன்ஸ் ரிலேட்டடாக அண்ட் கிக் பர்ஃபார்மர் ரிலேட்டடாக உள்ள எல்லா விஷயங்களையுமே நான் அந்த குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் மறக்காமல் அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டவுட்ஸ் கிக் பர்ஃபார்மர் பற்றி இருந்தாலும் ஸோ நீங்கள் மறக்காமல் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணுவேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதை நான் கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த நாதஸ்வரம் டோன் வந்து நம்ம ஸ்வேர் ப்ளக்லேருந்து தான் எடுக்க போகிறோம். ஏன்னா ஸ்வேர் ப்ளக்கில் தான் அல்டிமேட்டாக இருக்கும் அந்த நாதஸ்வரம் டோன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த டோன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் கேட்டு பாருங்கள். ஓகேவா? ஸோ என்னுடைய ஸ்க்ரீன் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃபைன். ஸோ அங்கே பாருங்கள், நான் நாதஸ்னு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த நாதஸ்வரம் டோனில் இங்கே பாருங்கள், நான் ஸ்வேர் ப்ளக்குங்கிற ப்ளகின் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? அதில் நீங்கள் நாதஸ்வரம் மட்டும் இல்லாமல் அதில் ஏகப்பட்ட இந்தியன் டோன்ஸ் இருக்கும், ரிதம்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இந்த ஸ்வேர் ப்ளக் 4 அப்படிங்கிறத வந்து நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படிங்கிறத நான் அப்படியே பின்னாடி அட்டாச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து கம்ப்ளீட்டாக இந்த ஸ்வேர் ப்ளக் 4 வந்து ஃப்ரீயாக எப்படி நீங்கள் கெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்த்து கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஒன்ஸ் கூகுளில் வந்து கெட் இன் டு பிசி அப்படின்னு சர்ச் பண்ணதும் உங்களுக்கு இப்படி இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா இது மாதிரி இருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சர்ச் பார் இருக்கும். அதில் ஸ்வேர் ப்ளக் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். தென் 2025 ஸ்வேர் ப்ளக் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் 2 விஷயம் இருக்கும். ஒன்று ஹவு டு இன்ஸ்டால் தி சாஃப்ட்வேர். அதை கிளிக் பண்ணோன்னே அது இன்னொரு லிங்க்குக்கு ரீடைரக்ட் ஆகும். அங்கே போனீங்கன்னா ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோவை மேக்ஸிமம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வேறு சிஸ்டம்லேயோ இல்லை ஒரு ஃபோன்லேயோ மொபைல் ஃபோன்லேயோ நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபுல் செட்டப்பை டவுன்லோட் பண்ணதும் அதோட பாஸ்வேர்டு 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நீங்கள் ஒன்ஸ் டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய இன்டர்நெட்டை நீங்கள் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் முன்னாடியே அந்த வீடியோஸை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்து எப்படி இதை இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டுட்டோரியல் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஸ்வேர் ப்ளக் சிஸ்டம் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இன்ஸ்டால் ஆயிரும் உங்களுடைய பிசியில். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 ஜிபிக்குள்ளே தான் வரும். ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் அதை கிக் பர்ஃபார்மரில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டோன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேளுங்க. இந்த ஜஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணதும் இந்த இடத்துல வைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்கும். அதில் நாதஸ்வரம், ஸோ பன்சூரி, ஃப்ளூட் இருக்கும். ஸோ ஏகப்பட்ட ஃப்ளூட்டில் வாசிக்கிற அந்த காற்று மூலியமாக வாசிக்கிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இருக்கும். அதே மாதிரி பிளக்டு ஸ்ட்ரிங்ஸ் போனீங்கன்னா இல்லை சிட்டார் இருக்கும், கிட்டார் இருக்கும், வீணா இருக்கும், எல்லாமே இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஜஸ்ட்டு இதில் நம்ம நாதஸ்வரம் டோன் தான் நம்ம வந்து ப்ளே பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் உள்ள டோனே வந்து கொஞ்சம் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் அதை பற்றி எதுவுமே யோசிக்க தேவையில்ல. ஏன்னா அந்த டோன் வந்து கேட்குறதுக்கு அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும். ஓகே, ஜஸ்ட் இந்த டோனை வந்து கேட்டு பாருங்கள். ஓகேவா? பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இதில் நான் வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரீவர்ப் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் எக்கோ ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த வால்ஹாலா விண்டேஜ் வெர்ப் வந்து செலக்ட் பண்ணிட்டு அதில் மிக்ஸ் வந்து ஜஸ்ட் நான் ஒரு 20க்குள்ளே தான் வைக்கிறேன். ஓகேவா? ஏன்னா நீங்கள் ஜாஸ்தி ரீவர்ப் கொடுத்தீங்கன்னா டோன் எப்படி போகும் அப்படின்னா அங்கே பாருங்கள். ரூமே அப்படியே அடைச்ச மாதிரி அந்த வாய்ஸ் சரௌண்டிங்கில் சுற்றிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா? அதனால் ஜஸ்ட் நீங்கள் ஒரு 30க்குள்ளே வச்சா கூட பெட்டராக இருக்கும். அதே மாதிரி எக்கோ வந்து கம்மியாக தான் வச்சுருக்கேன். நான் ஒரு 34 தான் வச்சுருக்கேன். ரொம்ப எக்கோ கொடுத்தோம்னாலும் அது வந்து அது கேட்குறதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது.
அதனால் கம்மியாக வச்சா நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து கேட்கறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த வீடியோ. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய டோன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் என்னுடைய குரூப்பில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு டோனோட இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.